பொன்னான சேமிப்புக்கு பொன்னான சலுகை. தங்கமயிலின் ஆடி கொண்டாட்டத்தில் சேதாரத்திற்கு 75% வரை தள்ளுபடி. இன்றே தங்கமயிலுக்கு வாங்க. சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று நாக சதுர்த்தி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரையிலும் மற்றும் மாலை 1:45 மணி முதல் 2:45 மணி வரையிலும். இன்றைய திதிகள் இரவு 8:14 மணி வரையிலும் சதுர்த்தி, அதற்கு பின்பு பஞ்சமி. இன்றைய நட்சத்திரங்கள் காலை 7 மணி வரையிலும் உத்திரம், அதற்கு பின்பு ஹஸ்தம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை 7 மணி வரையிலும் அவிட்டம், அதற்கு பின்பு சதயம். மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் சுக்கிரனுடன் சேர்ந்து கன்னிராசியில் சஞ்சாரம் செய்கிறார். தன லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். வியாபாரிகள் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இன்று நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது. புதிய வியாபார பேச்சுவார்த்தைகள் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய முயற்சிகள் இன்று வெற்றிகளை உண்டு. வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இன்று விண்ணப்பம் செய்தல் மற்றும் அதில் சம்பந்தப்பட்ட நபர்களை சென்று சந்திப்பது வெற்றியை தரும். மேஷராசி நேயர்களுக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை அன்னதானங்கள் செய்யலாம். ரிஷபராசி அன்பர்கள், இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய மன பலம் அதிகரிக்கும். இன்று ஆன்மீக பிரயாணங்கள் மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்கள் தீரும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான போராட்டங்களும் முடிவிற்கு வரும். பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன சங்கடங்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்களும் தீரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய நாளில் சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்வதும் இவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று பிள்ளைகளால் மனக்குறைகள் இல்லை. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் மிகுந்த நாளாக அமைகிறது. ஆன்மீக பிரயாணங்கள் இன்று மனதிற்கு ஆறுதலை தரும். ராசிநாதன் புத பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பது தனஸ்தானத்தை உயர்த்தும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இன்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது. குடும்பத்தில் பெரியவர்களினுடைய ஆரோக்கியமும் மற்றும் இதனால் வரையில் இருந்து வந்த மருத்துவ செலவுகளும் குறையும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் ஞாயிற்றுக்கிழமை நவக்கிரக வழிபாடுகள் செய்வதும் மற்றும் ராகு காலத்தில் தீபம் ஏற்றுவதும் சிறப்பு. கடகராசி அன்பர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். சந்திர பகவானின் சஞ்சாரம் 3ஆம் இடத்தில் இருப்பதனால் நல்ல ஒரு வெற்றியை தேடக்கூடிய நாளாகவும் அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுமை குறையும். பல மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விதமான பண பலம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த கடனுதவி கைக்கு வந்து சேரும். ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய நாளில் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்ய நவக்கிரக தோஷங்கள் விலகும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகளை அடையலாம். ராசிநாதன் சூரியன் 12ஆம் இடத்தில் இருந்தாலும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சுக்கிர பகவானால் வெற்றிகள் உண்டு. கிரகநிலைகள் நேர்கோட்டில் இருப்பதனால் சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனதில் தெளிவு பிறக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இன்றைய நாளில் சிம்மராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனதில் குழப்பங்கள் விலகி தன்னம்பிக்கை உயரக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று கோதுமை தானம் செய்வது சிறந்தது. கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் சந்திரனும் சுக்கிரனும் தன்னுடைய ராசியில் இருப்பது மனதளவில் நல்ல ஒரு சந்தோஷங்களை கொடுக்கும். இன்று ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேருவது மற்றும் குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிலவக்கூடிய நாளாகவும் அமைகிறது. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதனால் மறைமுக எதிரிகளால் சற்று சத்ருக்களின் உபாதைகள் இருக்கலாம். முருகன் ஆலய வழிபாடு இன்று உங்களுக்கு நன்மையை தரும். இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய பணவரவு கைக்கு வந்து சேரும்.
குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கும் இன்று நல்ல ஒரு விடை கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு உண்டு. இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்தது. துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இருக்கும். சந்திரன் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் சற்று தூக்கத்தில் உங்களுக்கு தூக்கமின்மை மற்றும் மனதளவில் சில குழப்பங்களும் வந்து போகலாம். லாபத்தில் இருக்கக்கூடிய கேது இன்று உங்களுக்கு மனதில் நிறைவை கொடுப்பார். இன்றைய நாளில் துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும். விசாக நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்று சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களிடத்தில் இருந்து வந்த ஒரு விதமான மனக்கசப்புகள் விலகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் உண்டு. நண்பர்கள் மூலமாக இன்று புதிய கடன் முயற்சிகள் வெற்றியடையும். விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று மனபலம் அதிகமாகும். இது நாள் வரையில் இருந்து வந்த ஒரு விதமான மனசோர்வு தீரும். குடும்ப சூழ்நிலைகளில் இருந்து வந்த பண கஷ்டங்கள் மற்றும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் விலகும். 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதனால் குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் சூரியனுடன் சேர்ந்திருப்பது தாய் தகப்பனினுடைய உடல் ஆரோக்கியத்திலேயும் சின்ன குறைபாடுகள் வந்து போகும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாயும் பாக்கியத்தில் சூரியனும் குருவும் இருப்பது உங்களினுடைய பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன மருத்துவ செலவுகள் இன்று வந்து போகலாம். இன்று ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் செய்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தை வணங்க கிரகதோஷங்கள் தீரும். தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாயும் 8ஆம் இடத்தில் சூரியனும் சஞ்சாரம் செய்கிறார். தந்தையின் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகள் வரலாம். உங்களினுடைய மனதில் இன்றைய நாளில் இருக்கக்கூடிய குறைகளுக்கு உடன் பிறந்தவர்களால் நல்ல தீர்வு கிடைக்கும். இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு பொன் பொருள் சேரும். புதிய வியாபாரங்கள் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் வெற்றி அடையலாம். பல நாட்களாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகளுக்கு இன்று பெரியவர்களின் ஒரு ஆறுதலான நாளாக இருக்கும். இவர்களினுடைய ஆறுதல் மற்றும் இவர்களினுடைய ஆதரவுடன் இன்று கடன் தொல்லைகள் தீர வழி பிறக்கும். தனுசு ராசி அன்பர்கள் இன்று எல்லை தெய்வங்களை வணங்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலமான இன்று அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு செய்ய 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் குரு பகவானுக்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது. இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு புதிய நண்பர்கள் மூலமாக ஒரு சில நன்மைகள் நடக்கும். மகர ராசி நேயர்கள், இன்று மகர ராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. பல மாதமாக இருந்து வந்த ஒரு விதமான அலுவலக குழப்பங்கள் மற்றும் குடும்ப குழப்பங்களுக்கு தீர்வுகள் உண்டு. நீங்கள் நினைத்த காரியம் இன்று நிறைவேறும். பல மாதங்களாகவே உங்களுக்கு இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் இன்று தீரும். குடும்ப சூழ்நிலைகளில் காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் இன்றைய நாளில் மாலை நேரத்தில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் மகர ராசி அன்பர்கள் இன்று முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். இன்று அவிட்டம் மற்றும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கும் அதற்கான நற்செய்திகளை கேட்கலாம். ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய நாளில் நவகிரக வழிபாடுகள் செய்வதும் நவகிரகங்களுக்கு தீபம் ஏற்றுவதும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மனப்போராட்டங்கள் உண்டு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர இன்று நவகிரகத்தை வழிபாடு செய்யலாம். பச்சரிசி தானம் செய்து விநாயகர் ஆலயத்தில் தீபம் ஏற்ற சந்திராஷ்டம தோஷங்கள் நிவர்த்தியாகும். இன்றைய நாளில் கும்பராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வை பார்க்கலாம். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த மனவேதனைகள் இன்று மாறும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் குழப்பங்கள் தீர்ந்து மனதளவில் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் பெருகும். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று 7ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். குடும்ப பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும். இன்று மாலை வேளை இவர்களுக்கு மிகவும் உகந்தது.
கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நண்பர்களின் உதவி உண்டு. இன்று நவக்கிரக வழிபாடு மனதிற்கு ஆறுதலை தரும். சந்திரன் மற்றும் சுக்கிர பகவானின் சஞ்சாரம் 7ஆம் இடத்தில் இருப்பதனால் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் வெற்றியை தருவதோடு மட்டுமல்லாமல் பிள்ளைகள் விஷயத்தில் இது நாள் வரையில் இருந்து வந்த மனபாரங்கள் தீரும். மீனராசி நேயர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம். இன்று வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் இன்று அங்காளம்மனை வழிபாடு செய்தால் வெற்றிகள் கிடைக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்கள் அபிமான தங்கமயிலில் ஆனந்தம் பொங்கும் பொன்னான ஆடி கொண்டாட்டம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு 25% முதல் 75% வரை தள்ளுபடி. இச்சலுகை ஆகஸ்ட் 16 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.